அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். IAS பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார் அனீஷ் சேகர். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். IAS பதவியிலிருந்து அனீஷ் சேகர் ராஜினாமா செய்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். ராஜினாமா செய்ததற்கான காரணம் என்ன? முழு விவரங்கள். வணக்கம். அனீஷ் சேகர் IAS தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். காரணம் அவர் தன்னுடைய தனிப்பட்ட காரணங்கள் என்று அவர் அதிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அனீஷ் IAS பொறுத்தவரையிலே ஏற்கனவே மதுரையிலே ஆட்சியராக இருந்தவர். மதுரையிலே அவர் மாவட்ட ஆட்சியராக கலெக்டராக இருந்தபோது சிறந்த அதிகாரி என்று பெயர் பெற்றவர். அதே போல பல்வேறு விதமான நடவடிக்கைகளையும் அவர் மதுரையினுடைய ஆட்சியராக இருந்த காலகட்டத்திலே மேற்கொண்டிருக்கின்றார். ஒரு துடிப்பான இளைஞராக பணியாற்றி வந்த அவர் தன்னுடைய சொந்த காரணங்களுக்காக IAS பதவியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். நமக்கு தெரியும், இந்தியாவில் இருக்கக்கூடிய பதவிகளிலேயே அரசு பதவிகளில் மிக உயர்ந்த பதவி என்று சொன்னால் IAS தான். அந்த IAS பதவிக்கு சென்று சேர வேண்டும் என்பதுதான் கோடிக்கணக்கான இந்திய இளைஞர்களுடைய ஒரு கனவாக இருக்கின்றது. ஒரு ஆண்டிற்கு 10,000 பேர் IAS தேர்வு எழுதி அதில் இறுதியிலே அவர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கின்றது. எனவே அதற்கு பல கட்ட முயற்சிகள், ஆண்டு கணக்கிலே படிப்பு போன்றவை எல்லாம் முடித்துதான் அவர்கள் இறுதியாக இந்த IAS கனவை அவர்கள் வெற்றி அடைகிறார்கள். எனவே அப்படி வந்த நிலையிலே அவர் தனக்கு தனிப்பட்ட காரணங்கள் சில இருப்பதாகவும் அந்த காரணத்தினால் அவர் IAS பதவியிலிருந்து விலகுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே பல மாவட்டங்களில் துணை ஆட்சியராகவும் மதுரையிலே ஆட்சியராகவும் தமிழக அரசினுடைய பல துறைகளில் நிர்வாக ரீதியாகவும் பணியாற்றிருக்கக்கூடிய அனீஷ் தன்னுடைய சொந்த காரணங்களுக்காக பதவி விலகுவதாக தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே TNPSC பணியாற்றியிருந்த ஒரு IAS அதிகாரியும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய சொந்த காரணத்திற்காக விலகுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது மற்றொரு அதிகாரியும் IAS பதவியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.